நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சியின் வழியாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. இப்பொழுது உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் காத்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடு நீ பேசுவீராக. இந்த வார்த்தைகளை எங்களை உயிர்ப்பிப்பதாக, பலப்படுத்துவதாக, எங்களை வல்லமையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பி ஓடுவதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்த அவருடைய வார்த்தை பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையும் கூட இந்த நாளிலே நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள், சூழ்நிலைகள் மத்தியிலே நம்மை ஆறுதல் படுத்துவதாகவும், நம்மை தைரியப்படுத்துவதாகவும், திடப்படுத்துவதாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை நோக்கி வரும்போது நம்மை அது பலப்படுத்தும், நம்மை திடப்படுத்தும். நம்முடைய சோர்வுகளை எல்லாவற்றையும் அது மாற்றி போடும். நம்முடைய பிரச்சனைகளை ஜெயித்து நம்ம வெற்றியோடு ஓட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பவுல் அப்போஸ்தலன் ஒரு வெற்றியான வார்த்தையை இந்த இடத்துல சொல்றார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்களில் எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை உங்கள் வாயினால் நீங்கள் சொல்லி பார்த்துருக்கீங்க? உங்களுடைய பலவீனமான நேரங்களெல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுக்குள் ஒரு பலன் இறங்குவதை நீங்கள் பார்ப்பீங்க. பவுல் அப்போஸ்தலன் இதை எந்த சூழ்நிலையில் சொல்கிறார் பாருங்க. அவர் அந்த 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். பவுல் அவரோட வாழ்க்கையில குறைச்சல், அதாவது ஏதோ அது தேவைகள் என்ற அந்த ஏதோ ஒரு குறைச்சலை அவர் அனுபவிக்கிறார். அந்த அனுபவித்துட்டு தான் அவர் சொல்கிறாரு, எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த அடுத்து 14 சொல்கிறார், ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. பவுல் ஒரு உபத்திரவத்தை அனுபவிக்கிறார். நிறைய உபத்திரவங்களை அவர் அனுபவித்தார். அவர் சிறைச்சாலையின் அனுபவங்கள், அடிகள், காவல், இல்லையா, ஆறுகளால் வந்த மோசம், கள்ளர்களால் வந்த மோசம், இப்படி நிறைய அனுபவிக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதும் போது சொல்கிறாரு, அவருடைய தேவைகள் என்ற குறைச்சல், அவர் பட்டினியில் இருக்கிறாரு, பசியில் இருக்கிறாரு, இல்லையா, சில நேரம் அவர் தாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும்னு சொல்கிறார். சில நேரத்தில் வசதி படைத்த ஒரு மனிதன், பெரிய ஒரு அறிவாளி, அப்படிப்பட்ட மனிதன், ஆனால் கர்த்தருக்காக தன்னுடைய மதத்துக்காக வைராக்கியம் கொண்டவராய் சபையை துன்பப்படுத்தின ஒரு மனிதன். அவரைத்தான் ஆண்டவர் சந்தித்து அப்போஸ்தலனாக ஆண்டவர் மாற்றினார். சபைகளை உருவாக்குற திரளான ஜாதி மக்களை ஆண்டு பக்கம் கொண்டு வருகிற அப்போஸ்தலனாக மாற்றினார். அப்படிப்பட்ட அந்த மனிதனை தான் ஆண்டவர் தாழ்வில் நடத்துகிறார், பசியில் பட்டினியில் நடத்துகிறார், குறைச்சலின் பாதையில் நடத்துகிறார். ஆனால் அந்த பாதையெல்லாம் ஒரு உபத்திரவத்தின் பாதை தான். ஆனால் அவர் சொல்கிறாரு, இந்த நிலைமையிலும் கூட நான் எல்லாத்தையும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஒருவேளை நம்ம நல்லா வசதியாக வாழ்ந்துட்டோன்னா குறைவின் பாதை வரும்போது நம்மளால் வாழ முடியாமல் கஷ்டப்படுவோம். நம்ம இல்லையா, ஒருவேளை எல்லாம் எனக்கு நிறைவாக தான் இருக்குது, திடீர்னு ஒரு குறைச்சல் வரும்போது நம்மளால் அதை தாங்கி கொள்ள முடியாது. ஆனால் பவுல் சொல்கிறாரு, எனக்கு தாழ்வு இருந்தாலும் நான் சமாளிச்சிருவேன், என்னால் வாழ்ந்திருக்கவும் முடியும், பசியாக இருக்கவும் என்னால் முடியும், பட்டினியாக இருக்கவும் என்னால் முடியும், பரிபூர்ணமாக வாழவும் எனக்கு முடியும். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு எல்லா சூழ்நிலையிலும்
மனரம்யமாயிட்டு இருக்க எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு இப்படிலாம் இருக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு போதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் கூட ஏதோ சில குறைச்சல்கள், தேவைகள் இல்லையா, உங்களுடைய இல்லாமைகள், இப்படிப்பட்ட உபத்திரவங்களினோட நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் தாவீது சொல்கிறார் இல்லையா, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலும் இது பிரமாணங்களை எனக்கு நான் கற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தான் பவுலும் சொல்கிறார், குறைவின் பாதையில் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், எனக்கு அவர் போதித்தார். இந்த பாதையிலலாம் நான் நடப்பதற்கு என் பலத்தினால முடியாது, ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் குறைச்சலின் பாதை, அதாவது தேவைகள் உங்கள் குறைவின் பாதையில் நீங்கள் கடந்து போகலாம். கடன் பிரச்சனை, அல்லாவிட்டால் ஆரோக்கிய குறைவு, பண தேவைகள், ஏதோ குறைவுனா, வருமான குறைவு, இப்படி ஏதோ குறைவுனால நீங்கள் பிள்ளை இல்லையேன்ற குறைவு, எங்கள் வீட்டில் இந்த காரியங்கள் நடக்கலையேன்ற குறைவு, என்ன குறைவானாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பாதையிலே தேவன் நம்ம கற்றுக் கொடுக்குற காரியங்கள் உண்டு, நமக்கு அவர் போதிக்கிற காரியங்கள் உண்டு. அதை சரியாக நம்ம படிச்சுக்கிடணும். அது மாத்திரம் இல்லை, அந்த பாதையிலே நம்மை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அவரால் எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எப்படிப்பட்ட பாதையும் கடந்து போக எனக்கு பலன் உண்டு. உங்களுக்குன்னு ஒரு சில சிலுவைகள் நியமிக்கப்பட்டிருக்கலாம், அந்த பாதையை நான் எப்படி சமைப்பேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லி பாருங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லி பாருங்கள், இந்த சிலுவையை சுமக்க எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவது நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ நம்மை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. ஏன் அப்படின்னா, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். பட்டினியிலே, பசியிலே, தரித்திரத்திலே இல்லையா, அவர் இல்லாமையில், எல்லாத்துலேயும் அவர் சோதிக்கப்பட்டார்னு பைபிளில் சொல்லியிருக்கு. நமக்கு அது எல்லா காரியங்களும் ஒருவேளை எழுதப்படலை, ஆனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டுட்டார் எல்லா விதத்துலேயும். அதனால் கட்டாயம் நமக்கு அவர் எந்த சூழ்நிலையிலும் உதவி செய்ய வல்லவர், நம்மை பலப்படுத்த வல்லவர், அந்த சூழ்நிலையை தாண்டி செல்வதற்கு நம்மை பலப்படுத்த அவர் வல்லவர். அந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க, அந்த சூழ்நிலையும் பொறுமையோடு சகித்து கொள்ள, அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை கற்றுக்கொள்ள, போதிக்கிற காரியங்களை பிடித்து கொள்ள நம்மை அவர் பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றியோடு நம்ம ஓடுறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டுன்னு சொன்னார் இல்லையா, அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு உங்கள் துன்பத்தின் நேரத்தில் நமக்காய் பாடுகளை அனுபவித்த இயேசுவை தான் நம்ம நோக்கி பார்க்கணும். நீங்கள் அந்த நேரம் மனுஷர்கிட்ட போனீங்கன்னா, மற்ற காரியங்களை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் பலன் அடையவே முடியாது. உங்களுக்காய் உபத்திரவத்தையும் பாடுகளையும் துன்பங்களையும் துக்கங்களையும் வேதனைகளையும் வியாதிகளையும் சுமந்து தீர்த்த அந்த இயேசுவை நீங்கள் நோக்கி பாருங்கள், சிலுவையை நோக்கி பாருங்கள், அவர் பட்ட பாடுகளை நோக்கி பாருங்கள், உங்களை அவர் பலப்படுத்துவதை நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து அவர் இந்த பவுல் அப்போஸ்தலன் சொன்ன மாதிரியே நம்மளும் அந்த வார்த்தைகளை சொல்லணும். நம்மளோட வாய் சொல்லுவதை நம்ம காது கேட்கணும். அப்படி நம்ம சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, இந்த துன்பத்தை தாங்க எனக்கு பலன் உண்டு, இதை தாண்டி செல்ல எனக்கு பலன் உண்டு. இப்படி உங்களால் எப்படி சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்ம சொல்லும்போது, அந்த வார்த்தையின்படியே உங்கள் வாயின் வார்த்தையில் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே உங்களை அவர் பலப்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, பவுல் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துன்னு இன்னொரு காரியத்தை சொல்கிறார். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து முதலாவது நம்மை துன்பத்தின் பாதையிலே, உபத்திரவத்தின் பாதையிலே நம்மை அவர் பலப்படுத்தி நடத்துகிறார். அடுத்து அவர் சொல்கிறாரு, ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தின தேவன் சொல்கிறார். அப்போ நம்மை தேவன் எதற்காக பலப்படுத்துகிறார் தெரியுமா? உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பொறுப்பு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகள், ஊழியங்கள் தேவன் கொடுத்திருக்கிறார். அது சின்னதாக இருக்கலாம், அது பெரிய அளவில் இருக்கலாம், அது வெளியில் தெரிகிற ஊழியமாக இருக்கலாம், வெளியில் தெரியாத ஊழியமாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஊழியத்தை செய்வதற்கு நம்மை பலப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா.
அவருடைய பலத்தை தான் சார்ந்து கொள்ளணும். ஐயோ என்னால் இதெல்லாம் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு, பலன் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை, அது மாத்திரம் இல்லை, குடும்பத்தில் ஒரு சில கடமைகள் உங்களுக்குன்னு வைக்கப்பட்டிருக்கலாம். அந்த கடமைகளை நான் எப்படி செய்ய போகிறேன், நான் எவ்வளோ பலவீனமானவனாக இருக்கிறேனே, நான் எவ்வளோ பலவீனம் உள்ளவளாக இருக்கிறேனே, நான் எப்படி இந்த காரியங்களெல்லாம் நான் செய்ய போகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த நேரத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டுன்னு சொல்லி பாருங்க. கட்டாயம் உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவார். இந்த இடத்துல பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணினார், எண்ணி ஊழியத்தை என் கையில் தந்திருக்கிறார், அதற்கு என்னை ஏற்படுத்தினபடினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செய்ய முடியாமல் போகும்போது நம்ம முறுமுறுக்கிறோம், அப்படி தானே? நம்ம முறுமுறுக்கிறோம், ஐயோ நான் மட்டும்தான் இதை காரியத்தை செய்ய. வீட்டில் உள்ளவங்களோட கூட நம்ம பிரச்சனை பண்ணுவோம், நான் மட்டும்தான் இதை செய்யணுமா? ஒருவேளை உங்கள் மேலே தான் அந்த பொறுப்பு வைக்கப்பட்டிருந்திருக்கும். நான் எவ்வளோ கஷ்டப்படுறேனே, மற்றவங்களுக்கெல்லாம் அந்த பொறுப்பே கிடையாதா? இல்லை, ஆண்டவர் உனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்வதற்கு ஆண்டவர் உனக்கு பலன் தருவார். நீங்களும் நான் அதை முறுமுறுக்காமல் ஸ்தோத்திரத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளணும். பவுல் சொல்கிறார் பாருங்க, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி. பவுல் காலத்தில் நிறைய பேர் பவுல் சுத்தமான ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், அதற்கு எதிராக பேசுகிற நிறைய பேர் எழும்பி நின்றாங்க. ஆனால் பவுல் சொல்லுகிறார், என்னை உண்மையுள்ளவன் நினச்சி தான் அந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார், அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இதை செய்திருக்கிறான். அதனால் உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட ஊழிய பொறுப்பாக இருக்கலாம், குடும்ப கடமைகளாக இருக்கலாம், அதை பாரமாக நினச்சி நம்ம முறுமுறுத்து நம்ம அந்த பலனை பெற்றுக்கொள்ளாமல் போய்விடக்கூடாது. நாமளும் பவுல் அப்போஸ்தலனை போல ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த இந்த பொறுப்புக்காக, இந்த ஊழியத்திற்காக, இந்த கடமைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை உண்மையுள்ளவள் என்று நினைத்து தான் இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்குறீங்க. ஒருவேளை பள்ளியில் உங்களுக்கு சில பொறுப்புகள் தந்திருக்கலாம், காலேஜில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மட்டும் சில பொறுப்புகள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை முறுமுறுக்காமல் ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களை உண்மையுள்ளவன் என்று எண்ணி தான் அதை கொடுத்துருப்பாரு. உங்கள் மூலம் ஆண்டவர் மகிமைப்படணும்னு நினச்சிருப்பாரு. நீங்கள் உங்கள் மூலம் கர்த்தருடைய நாமம் அதில் மகிமைப்படும். நீங்கள் உங்களுடைய சாட்சி அந்த இடத்துல தேவன் நிரூபிப்பார். அப்போ அதை முறுமுறுப்பில்லாமல் ஸ்தோத்தரித்து நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மை பலப்படுத்துறதை நம்மளால் பார்க்க முடியும். அப்போ பவுல் சொல்லுகிறார், அதே பவுலை போல நாமும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். முறுமுறுக்காமல் அதை பாரமாக நினைக்காம ஸ்தோத்தரிப்போம். அதுக்குரிய கிருபை நமக்கு பெருகும். நம்ம ஸ்தோத்தரிக்கும் போது அதை செய்வதற்கான கிருபை நமக்குள் பெறுகிறதா இருக்கிறது. அடுத்து எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 16ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். இந்த பலன் தேவனிடத்திலிருந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு கொடுக்கப்படுற பலன் எப்படி வரணும், எதில் பெற்றுக்கொள்ளணும் தெரியுமா? அந்த உள்ளான மனிதன், இந்த ஆவிக்குரிய மனிதன், வெளிப்பிரகாரமாக இருக்கிற மனிதன், சரீர பிரகாரமான மனிதன். உள்ளான மனிதனை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் அவன் தான் ஆவிக்குரிய மனிதன். அந்த ஆவிக்குரிய மனிதன் வல்லமையாய் பலப்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி பவுல் வேண்டிக் கொள்ளுகிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் நீங்கள் 16லிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் ஒரு ஜெபம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜெபத்தை நீங்கள் கட்டாயம் செய்யணும். பவுல் எபேசு சபை மக்களுக்காக இந்த ஜெபத்தை பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறாரு? 14 வசனம், நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனர். அப்படின்னா யாரு? நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இயேசுவின் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறோம். அந்த பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள குடும்பத்துக்கு நாமக்காரனாகிய இயேசுவின் நாமத்தை தரித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தலைவர் இயேசு தான், பிதாவாகிய தேவன் தான். அப்போ அவரிடத்துல முழங்கால் படிட்டு உங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்கிறார். பவுல் அப்படி ஜெபித்தார். அப்போ நாமும் அப்படி ஜெபிக்கணும். என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, நான் உம்முடைய ஆவியினாலே, அப்படி ஆவியினால தான் நம்ம பலப்படுத்தப்படுறோம். அப்போ என்னுடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் நான் வல்லமையாய் பலப்படுத்தப்படணும், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்து விசுவாசத்தினாலே கிறிஸ்து எனக்குள் வாசமாக இருக்கணும். அடுத்த பாயிண்ட்டு, இன்னும் அடுத்து 2-3 பாயிண்ட்டுகள் அதில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் வாசித்து பாருங்கள். முழங்கால் படிட்டு இந்த ஜெபத்தை செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். எதுக்காக? நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் நமக்கு வரணும்னா
நம்முடைய உள்ளான மனுஷன் ஆவியினாலே வல்லமையாய் பலப்படுத்தப்படணும்னு நம்ம முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பவுல் அப்படி சபையில் உள்ள மக்களுக்காக ஜெபித்தார். நாமும் அப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவரை எழுதி வச்சிருக்கிறார். அப்படி ஜெபம் பண்ணுறீங்களா? இப்படிலாம் வேத வசனத்தை வாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், ஜெபம் பண்ணுங்க. அவன்கிட்ட சொன்னால் ஒரு நோக்கத்தோடு தான் நமக்கு சொல்லுவார். நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் பலனை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான் தேவன் நமக்கு சொல்லுவார். அதை செய்து பாருங்கள். அப்படியே வார்த்தையை கேட்டுகிட்டே போயிடாதீங்க, அதை செய்து பாருங்கள். இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் முழங்காலில் நின்று உங்கள் கைகளை அதில் வைத்து அதை வாசித்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள் ஆண்டவரை நோக்கி. அப்போ அவர் சொல்கிறார் 19ஆம் வசனத்தில் கடைசியில் சொல்கிறார், நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் வேண்டிக் கொண்டீங்கன்னா நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நாம் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய தேவன். ஹல்லேலூயா. நம்ம இப்படிலாம் வேண்டிக் கொண்டோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா முழங்கால் படிட்டு நம்ம உலக தேவைக்காகவே ஜெபிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. உலக பிரச்சனைக்காகவே நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. உலக பிரச்சனையை நாம் ஈஸியாக மேற்கொண்டணும்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஜபங்களெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட செய்யணும். செய்யும்போது கர்த்தர் கட்டாயமாய் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி நமக்கு செய்வார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நமக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ள அந்த பலன் உள்ளான மனுஷனில் பலமும் வந்துடும். அந்த பிரச்சனைகளை தாண்டி செல்லக்கூடிய கிருபையும் தேவன் உங்களுக்கு கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜபத்தை நம்ம எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார், பலப்படுத்துகிற கிறிஸ்து. அடுத்து கடைசியாக 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார், ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களை குறைச்சலின் பாதை, உபத்திரவத்தின் பாதை, நெருக்கத்தின் பாதையிலே நடத்தும் போது கற்றுக் கொடுக்கிறார். பார்த்தீங்களா? போதிக்கிறார்ல. அந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு அதில் நிலைத்து நிற்கும் போது என்ன நடக்குது? நம்ம ஒருவேளை பிரச்சனை படப்பட நம்ம சரீர புறம்பான மனுஷன், இந்த சரீர மனுஷன் பலவீனம் ஆயிடுவான். ஒருவேளை அந்த ஏற்கனவே இருந்த அந்த பலன் கூட அந்த சரீரத்தில் இருக்காது. ஆனால் உங்கள் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்மளோட உள்ளான ஆவிக்குரிய மனிதன் இருக்கிறானே, அவன் தூய்மையாகிக்கிட்டே இருப்பான். அந்த மனுஷன் அப்படியே மறுரூபமாய்க்கொண்டே இருப்பான். இது நடந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கு? உபத்திரவங்களினோடே ஆண்டவருடைய பலனை பெற்று அனுபவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரால் உபத்திரவங்கள் மத்தியில் கற்றுக் கொடுக்கப்பட்டு போதிக்கப்பட்டு பவுல் சொல்றார்ல, நான் கற்றுக்கொண்டேன், மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன், நான் குறைவிலையும் தாழ்விலையும் வாழ்விலையும் எல்லாத்துலேயும் திருப்தியாக இருக்க நான் போதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ உங்களுக்குரிய பாடுகளில் உங்களுக்குன்னு சில காரியங்களை கற்றுக் கொடுத்துருப்பார் இல்லையா? உங்களுக்குன்னு சில காரியங்களை போதிச்சிருப்பார்ல ஆண்டவர். சில பரிசுத்த குலைச்சல்களை சுட்டி காட்டி உங்களை பரிசுத்தப்படுத்தியிருப்பார்ல. இது உங்கள் உள்ளான மனுஷனை புதிதாக மாற்றுகிறது. உங்கள் ஆவிக்குரிய மனிதன் பலனுள்ளவனாய் மாத்திரம் அல்ல, அவன் புதிதான மனிதனாய் மாறுகிறான். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நாங்கள் துன்பப்படுத்தப்படுறோம், நெருக்கப்படுறோம், தள்ளப்படுறோம், எல்லாம் நடக்குது. எங்கள் புறமான மனுஷனில் கூட நிறைய காயங்கள் வேதனைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் சோர்ந்து போகிறதே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த பாடுகள் எங்களை உள்ளான மனிதனிலே புதிதாக எங்களை மாற்றுகிறதுன்னு சொல்கிறார். அதுக்காக அவர் சந்தோஷப்படுறார். உங்களையும் கூட நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த உபத்திரவத்தின் பாதையில் கற்றுக்கொண்ட பிரமாணங்களை நிலைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த மாற்றம் வந்திருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. அவ்வளோ உபத்திரவத்தில் சோர்ந்து போய் முறுமுறுத்து தேவ பலனை அனுபவிக்காமல் இருக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி ஆண்டவரை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் தாரும், இந்த வார்த்தைகளின்படி என்னையும் மாற்றும் உருவாக்குன்னு சொல்லி பாருங்க. அப்போ அடுத்து சொல்கிறாரு, அப்போ புதிதாக்கப்படுறதுனால என்ன நடக்குது? காணப்படுகிற உலகத்தை அல்ல, காணப்படாத ஒன்றை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்குறோமே அந்த ஆசீர்வாதங்களுக்காக கிடையாது இதெல்லாம், சரியா? காணப்படாத உலகம், காணப்படாத அந்த பரலோகத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ அங்கே நமக்கு என்ன நடக்குது? அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம்.
நீங்கள் புதிதாக்கப்பட தேவனுடைய பரலோகத்துக்கு நுழைகிற பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த உபத்திரவம் லேசான ஒரு உபத்திரவமாய் அது சீக்கிரத்தில் நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பாட்டு பாடி இருக்கிறோம்ல, அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அப்போ உபத்திரவத்தை ஆண்டவர் சொல்கிறார், அது லேசான உபத்திரவம் தான். நம்ம தான் அதை பெருசாக நினச்சி நம்ம வேதனைப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா உனக்கு நான் கொடுக்க போகிறேனே அந்த பரலோகத்தில் நித்திய கன மகிமை, அது ரொம்ப பெருசு, அது ரொம்ப மகிமையானது. அப்போ உபத்திரவங்கள் பாடுகள் நமக்கு உண்டு. ஆனால் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த பாடுகள் மத்தியில் நாம் கடந்து செல்ல நமக்கு பலன் உண்டு. அவர் கொடுக்குற பொறுப்புகளை நிறைவேற்ற நமக்கு பலன் உண்டு. அவர் நம்ம கொடுக்குற ஊழியங்களை செய்ய நமக்கு பலன் உண்டு. அதே மாத்திரம் இல்லை, அந்த பலனை நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரித்து பெற்றுக்கொள்ளணும். ஆண்டோட அந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய உள்ளான மனுஷனில் என்னை வல்லமையாய் பலப்படுத்தும் முழங்கால் படிட்டு ஜெபித்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை, அவர் கற்றுக் கொடுத்து போதிச்சு நடத்துறதன் மூலம் நம்முடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுறான் இல்லையா, அதனால நம்ம சோர்வை நம்மை விட்டு நீக்கி போட்டு காணாத பரலோகத்துக்காக என்னை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். அந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு இருக்க அந்த உபத்திரமெல்லாம் லேசாக என்னை விட்டு நீங்கி போகும். நான் நித்திய கனமகிமையை பெற்றுக்கொள்ளுவேன்ற அந்த சந்தோஷத்தோடு நம்ம கடந்து போகணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் சொல்லுகிற தேவன் கட்டாயம் இந்த வார்த்தையின்படி நம்மை பலப்படுத்தி நடத்துவார். நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டிகளுக்கும் அதிகமான காரியங்களை அவர் செய்வார். நம்ம ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்த்து இந்த கிருபைக்காக நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய அன்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பலனே இல்லாமல் ஐயோ இப்படிப்பட்ட ஒரு வேதனையின் பாதைக்குள் நான் கடந்து போகிறேனே, இதை செய்ய முடியாமல் தவிக்கிறேனே, இதை நான் எப்படி செய்வேன் என்று சொல்லி குடும்ப கடமைகளோ ஊழிய பொறுப்புகளோ அல்லாவிட்டால் அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற தேவைகளோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏசப்பா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அந்த பாதையை கடந்து செல்லுகிற பலனை உங்கள் பிள்ளைகளுக்கு நீ தாரு சுவாமி. ஒவ்வொருவரையும் இப்படி பலத்தால் இடைகட்டும். உள்ளான மனுஷனிலே ஒவ்வொருத்தரையும் வல்லமையாய் நீ பலப்படுத்தும். இந்த பாடுகள் அவங்களுக்கு சந்திக்கிற பாடுகள் மூலமாக அவங்க உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு அவங்களை மறுரூபப்படுத்துங்க. அந்த காணாத பரலோகத்தில் நித்திய கனமகிமை எல்லாரும் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்பா. பாடுகளை கண்டு ஒருவரும் நாங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. தொடர்ந்து முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை தார். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.